ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஏசப்பா, நீங்க எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கீங்க ஏசப்பா. ஆனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏசப்பா. நீங்க வருவீங்கன்னு சொல்லி 2025 வருஷமா இன்னும் நீங்க வரல. நீங்க எப்பதான் வருவீங்க? நிறைய கேள்வி எனக்கு இருக்குப்பா. என்னைய நீங்க இப்போ பரலோகத்துக்கு கூட்டு போங்க. உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னடா இது, இத்தனை வருஷம் எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கல. ஒரே மேகமூட்டமா இருக்கு. உண்மைக்கும் பரலோகம் வந்துட்டோமா? வெல்கம் பிரதர், வெல்கம். ஆமா, யார் நீங்க? நான் தான் மிகாவேல் தூதன். என்னது, மிகாவேல் தூதனா? இந்த பிசாசு கூட எல்லாம் சண்டை போடுவீங்களே, அவங்களா நீங்க? ஆமா, நானே தான். ஆமா, எப்போ ஜெபம் பண்ணாலும் காபிரியல் தூதன்லாம் வருவாரு. இப்ப நீங்க வந்திருக்கீங்க. நீ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணல, அந்த ஜெபத்துக்கு சரியான ஆன்சர் கொடுக்க தான் கடவுள் என்ன அனுப்பி இருக்கிறார். ஆமா, எனக்கு ஒரு டவுட். எப்போதான் இந்த கடைசி கால யுத்தம் நடக்கும்? பூமியில இயேசு கிறிஸ்து எப்பதான் வருவாரு? எங்களுக்கும் இது எல்லாம் எப்போ நடக்கணும் தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற கிறிஸ்தவங்க உங்களை இங்க கூட்டிட்டு வந்தா அவங்க பரலோகத்தை நாளா பிரிச்சிருவாங்க. அதான் உங்களை பார்த்து எங்களுக்கு பயமா இருக்கு. என்னது, எங்களை பாதுகாக்கின்ற மெய் காப்பாளர்களுக்கு பயமா இருக்கா? ஆமாப்பா, நீங்க எல்லாரும் பூமியில இயேசுவோட நாமத்தை சொல்லி என்னென்ன அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நீங்க ஆராதிக்கிறது ஒரே கடவுள், ஆனா உங்களுக்குள்ளே எத்தனை பிரிவினை. இவன் அவன் கூட பேச மாட்டான், அவன் இவன் கூட பேச மாட்டான். ஒருத்தன் ஆவின்னு சொல்றான், ஒருத்தன் வார்த்தைன்னு சொல்றான், ஒருத்தன் பிதான்னு சொல்றான், ஒருத்தன் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றான், ஒருத்தன் கிருபைன்னு சொல்றான், ஒருத்தன் நியாயப்பிரமாணம்னு சொல்றான். உங்களை எல்லாம் பரலோகத்துல கூட்டிட்டு வந்து எங்களால சண்டை தீர்த்து வைக்க முடியாது. அதான் ஏசப்பாவே வர வேண்டான்னு நினைச்சிட்டாரு போல. இதுவும் கரெக்ட் தான். வேற என்ன பிரச்சனைலாம் இருக்கு? இது கூட பரவாயில்லப்பா. அங்க ஒருத்தனை பாரேன், அவன் எப்படி கர்த்தரை ஆராதிக்கான்னு. யாருப்பா அது? உன்ன நினைச்சு என்ன போல படைச்சு சகலமும் உன் கையில் ஒப்படைச்சு. அடிமை அல்ல என் பிள்ளை நீ, மண்ணும் அல்ல என் ரூபம் நீ, அந்நிய நல்ல சாயல் நீ. என்னை போல் நீ, உன்னை போல் நான், உனக்குள்ள இருந்திட வசித்திட விரும்பிடு பிதா நான். என்னை போல் நீ, உன்னை போல் நான், உனக்குள்ள இருந்திட வசித்திட விரும்பிடு பிதா நான். ஒரு முறை உயிரை கொடுத்தேன், இருமுறை வேணுமோ அதையும் கொடுப்பேன். ஒன்னு நினைச்சு. கண்மணி அன்போடு காதலன் நான் அவருக்கு கண்மணி, காதலன் அவர் என்னோட காதலன். கடிதம் அவர் எனக்கு எழுதியிருக்கிற பைபிள். ஓ, இவரா? இவர்தான் எங்களை மாதிரி வாலிபர்களுக்கெல்லாம் பிரபலமான போதகர். இவர்தான் கிறிஸ்தவர்களுக்கு தளபதி. அப்போ மிகாவேலாகிய நான் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க தான் தளபதி. ஆனா பூமியில கிறிஸ்தவர்களுக்கு இவர்தான் தளபதி. இது கூட பரவாயில்ல. அங்க ஒருத்தர் பாஸ்டர் பண்ற அலப்பறைய பாரு. விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீடியில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. இந்த சீடியை வாங்கினவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். இந்த சீடியின் விலை 25,000. இந்த சீடியை நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் பெருகும். இந்த சீடியை நீங்கள் வாங்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்க பிசினஸ் பெருகும். இன்னொன்றை அறிந்து கொள்ளுங்கள், இந்த சீடியை நீங்கள் வாங்கவில்லை என்று சொன்னால் உங்கள் வீட்டில் தரித்திரமும் வியாதியும் தான் பெருகும்.
அது சரி, இத கூட நான் ஓரளவு மன்னிச்சிருவேன். ஆனா இங்க ஒரு கூட்டம் சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லி என்னென்ன பண்ணுது பாரு. அது யாரு? கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. ஐயா ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். நீங்க யாருன்னு தெரியலையே, எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஐயா, நாங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். அவர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. அவருடைய அன்பை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். ஐயா அதுக்கு நாங்க இப்ப என்ன பண்ணணும்? ஐயா, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க உங்க வீட்டு கதவை எங்களுக்கு திறந்து கொடுத்தீங்கன்னா நாங்க உங்க இல்லத்துல வந்து உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். உங்க பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஐயா, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருப்பா. ரொம்ப நல்லதுயா. சின்ன ஜெபம் தான். வாங்க, தாராளமா எங்க வீட்டுக்கு வாங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் நேம் ஆஃப் ஜீசஸ். அன்பு பிள்ளைகளுடைய கரத்திலே தருகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு ரோதமாய் அநேக சக்திகள் எழும்பி இருக்கிறது. குறிப்பாக யாரோ ஒருவர் உங்க வீட்டு ஈசான மூலையில ஒரு தகடை வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதனால்தான் அநேக பிரச்சனைகள், அநேக வேதனைகள், அநேக கண்ணீர்கள். ஐயா, ஒரு நிமிடம். ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். உங்களுக்கு விரோதமாய் உங்கள் சகோதரர் ஒரு செய்வினை தகடினை அந்த ஈசானை மூலையிலே வைத்திருக்கிறார். ஐயா என்னையா சொல்லுதிய? தகடுங்கிய மந்திரங்கிய ஒன்னும் புரியலையா? உங்கள் சகோதரர் ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் ஒரு மந்திர தகடை பண்ணி ஈசானை மூலையிலே வைத்திருக்கிறார். ஐயா நீங்க சொல்லுது சரிதான். போன வாரம் என் தம்பி என்கிட்ட சண்டைக்கு போட்டு போனா அவனாதான் இருக்குயா. அது உங்க குடும்பத்தை அழிச்சிரும், உங்க உயிரை எடுத்துரும். அதை உடனடியாக நாம எடுக்கணும். ஐயா அதுக்கு நான் இப்ப என்னையா செய்யணும்? அதற்கு என்னுடைய ஜபத்திலே வல்லமை உண்டு. நீங்கள் என்னுடைய ஜிபே நம்பருக்கு 78 71 90 79 55க்கு 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா நான் என்னுடைய ஜபத்தினாலே நான் எதையே எடுத்து விடுவேன். ஐயா ஜிபே கிப்பே எனக்கு ஒன்றும் தெரியாதியா. பணமா 10,000 தந்துடலாமாயா? உங்களுக்காக நான் இதை ஒற்றுக்கொள்ளுகிறேன். உங்களுக்காக இப்பொழுது அந்த தகடை எரித்து நான் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த மகனுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த சத்துருவின் தகடுகள், அவருடைய சகோதரால் வைக்கப்பட்ட அந்த தகடுகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கிறேன். சுட்டெரிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. படுபாவி பைய மக்களை எப்படி சுவிசேஷம்னு சொல்லி ஏமாத்துறான். இது மட்டும் இல்ல தம்பி, இன்னும் நிறைய இப்படிதான் ஆண்டவர் நாமத்தை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யூத்தா இருக்கிற நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ண முடியுமா? நீங்க தான்ப்பா இவங்க எல்லாரையும் சத்தியத்துல நடத்தணும். ஐயா, அதுக்கு முதல்ல எங்களுக்கு சத்தியம் தெரியணுமே. அதுக்கு தான்ப்பா உங்க கையில ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து இருக்கிறாரு. நீங்க தினமும் அதை வாசிச்சு உங்க சபை வாலிபர்களா இணைந்து தேசத்தின் அருவருப்புகளுக்காக
தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து சபை மனம் திரும்ப ஜெபிக்கணும். இந்த தேசத்துல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் உங்களை தான்ப்பா பாதுகாவலரா வச்சிருக்கிறாரு. நீங்க தான்ப்பா ஆண்டவர் எதிர்பார்க்கிற பாதுகாவலர்கள். சரிங்கய்யா, நான் ஜெபிக்கிறேன். எங்க சபையில் உள்ள வாலிபர்களா இணைந்து ஜெபிக்கிறோம். எங்க சபையில இனி யூத் மீட்டிங் நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பியா. ஏசப்பா, நீங்க ஏன் வரல அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி எங்க சபைக்காக, எங்க சபையின் பாதுகாப்புக்காக, எங்க தேசத்தின் பாதுகாப்புக்காக நாங்க இணைந்து ஜெபிப்போம். ஏசப்பா, இணைந்து ஜெபிப்போம். வானவரே விண்ணப்பம் செய்யும் போது மானிடர் நாம் ஜெபிக்க தயங்கலாகுமோ? கற்று தந்தார் நாமும் ஜெபித்திட, அவர் சித்தப்படி என்றும் நடந்திட. மனத்தாழ்மையோடு நாம் ஜெபம் செய்வோம். உயிருள்ள நாள் வரை ஜெபம் செய்திடுவோம். சமாதானம் வேண்டுமா? ஜெபம் செய்வோம். சங்கடங்கள் நீங்கவே ஜெபம் செய்திடுவோம். ஜெபம் செய்திடுவோம். ஜெபம் செய்